ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று மாலையில தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று வெளியிட்டாங்க. நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை அப்படின்னு அவங்க ஏற்கனவே அறிவிப்போம்னு சொன்னதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அறிவிப்பு நல்லதுதான். அதாவது என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லதுதான். ஆனால் கடைசியாக இது வந்து ஒரு அரசியல் ஆயுதமாகத்தான் பயன்படுத்தப்படும். அது டிஎம்கே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாலும் சரி, டிவிகே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாலும் சரி, அரசியல் ஆயுதமாகத்தான் பயன்படுத்தப்படும். வெள்ளை அறிக்கையில் வந்து சொன்ன செய்திகள் அத்தனையும் உண்மையானவைதான். ஆனால் சொல்லாத செய்திகளும் இருக்கின்றன. அது ஒண்ணு. இந்த சொன்ன செய்திகள் வந்து உண்மையை சொல்லுது. ஆனா இதை அவங்க இன்டர்பிரட் பண்றது வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி இன்டர்பிரட் பண்றாங்க பேசும்போது. ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா, இது வந்து டெபிசிட் இன் இன்கம் ஒர்ஸ் தேன் கோவிட் டைம்னு சொல்லியிருக்காங்க. அது நிஜம்தான். டெபிசிட் இன்கம் இருக்கு. அது முன்னேற்றுறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா இந்த 2021 எப்படி இருந்தது, 2026 எப்படி இருக்குன்னு அவங்க கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. அதுல ஜிஎஸ்டிபி எஸ்ஓடிஆர் வெர்சஸ் ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து, முதல்ல ஜிஎஸ்டிபி பாருங்க, அது வந்து 2.25% இருந்தது 2021. இப்போ 2.22% இருக்கு. என்ன பெருசா வந்து கீழே போயிடுச்சு? 0.03% வந்து என்ன பெருசா கீழே போயிடுச்சு? சரி, அடுத்து எஸ்ஓடிஆர் ரேஷியோ பிட்வீன் எஸ்ஓடிஆர் அண்ட் ஜிஎஸ்டிபி, அப்போ 2021 5.93 இருந்தது. இப்போ 5.45 இருக்கு. இப்படி வரிசையா சொல்லலாம். அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் வெர்சஸ் ஜிஎஸ்டிபி 28.7 இருந்தது. இப்போ 28.3 இருக்கு. நான் வாசிக்கிறதெல்லாம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ வெள்ளை அறிக்கையில் அதை நான் வாசிக்கிறேன். அடுத்து பிசிக்கல் டெபிசிட் ரேஷியோ பிட்வீன் பிசிக்கல் டெபிசிட் அண்ட் ஜிஎஸ்டிபி 3.56 இருந்தது. இப்போ 3.77 இருக்கு. அப்போ இதுல எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அலார்மிங்கா எதுவுமே இல்லை, பதட்டப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. டெபிசிட் இருக்குங்கிறதுல ஒன்றை திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இந்த ஜிஎஸ்டி முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டேட்டும் வந்து நாங்கள் ரொம்ப எங்களுடைய வருமானத்தை இழக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து இழப்பீடு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த இழப்பீடு நின்று போயிடும். அப்போ ஒரு 10,000 கோடி ரூபாய் இன்னைக்கு இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது நின்று போச்சு. அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ அக்ரி வித் தம். வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும். அது அந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டா இல்லை அப்படிங்கிறது உண்மை. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வெல் ப்ரிப்பேர்ட்னா என்ன சார்? என்ன செய்யணும்? 10,000 கோடிக்கு கூட நம்ம வந்து வருமானத்தை பெருக்கி இருக்கணும். வருமானத்தை பெருக்கிறது 3 வழி இருக்குங்க. வருமானத்தை பெருக்கிறது ஒண்ணு வந்து நம்முடைய ரிசோர்சஸ், ரெவென்யூ ரிசோர்சஸ் அதிகரிக்கிறது, டாக்ஸ் இதெல்லாம் போட்டு அதிகரிக்கிறது. அல்லது டாக்ஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணி அதிகரிக்கிறது. இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு வர வேண்டிய பணம். 3வது கடன் வாங்குறது. இந்த 3 தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரிசோர்ஸ் வந்து காண்பிக்கும். இப்போ முதல் 2 செய்ய முடியாது, வராது. ஒண்ணு நம்ம செய்ய முடியாது, மக்கள் தலையில சுமைங்கிறதுனால செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை பார்க்க முடியும். 2வது வரல, அது பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு. 3வது இருக்கிற ஆப்ஷனை செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, தாவேகா அமைச்சர் என்ன சொல்றாரு, 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் லீக்கேஜஸும் ஊழலும் இருக்கு, நாங்க வந்து இதை சரி பண்ணிடுவோம். அப்ப இந்த 1 லட்சம் கோடி வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணுவோம் அத்தனையும் செஞ்சிருவோம். தங்க மோதிரம் கொடுப்போன் இருக்கோம், பட்டு புடவை கொடுப்போன் இருக்கோம், 6 சிலிண்டர் கொடுப்போன் இருக்கோம், 2,500 ரூபா கொடுப்போம், எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுவோம். அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாங்க எதையும் விட போறதில்லை, இதை ஒரு சாக்கா பயன்படுத்த போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல கன்ஃபியூஷன் எங்க இருக்குன்னு நான் சொல்றது கொஞ்சம் நுட்பமான விஷயம்தான். நம்மளை ஃபாலோ பண்றவங்க இதை விட அதிகமா நுட்பமா சொன்னாலும் புரிஞ்சுக்கிடக்கூடிய வல்லமை உடையவங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால இன்னைக்கு இதை சொல்லணும். அதாவது இவங்க லீக்கேஜஸையும் ஊழலையும் ஒண்ணுபடுத்தி பேசுறாங்க. லீக்கேஜஸ்ங்கிறது வந்து ஓட்டைகள், ஊழல்ங்கிறது வந்து ஓட்டைகளை பயன்படுத்தியோ அல்லது ஓட்டைகளை பயன்படுத்தாமலோ லஞ்சம் வாங்குறது. இந்த 2 ஐடென்டிஃபை கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த இதெல்லாம் வந்து பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இருக்குல்ல, அங்க வந்து லீக்கேஜே கிடையாது. லீக்கேஜ் இருக்க முடியாது. இப்போ நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து 9% வந்து கொடுத்துத்தான் தீரணும். அதுல லீக்கேஜே கிடையாது. ஆனா அதுல ஊழல் இருக்கு. அதை போய் சரி இது பேப்பர் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவங்க அப்ரூவ் பண்றதுக்குலாம் வந்து காசு வாங்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும்.
இப்ப நான் என்ன சொல்லணும், என் மேல எந்த கேஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக காசு வாங்குவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். ஆனா காசு வாங்குறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன இதுல வந்து லீக்கேஜ் இல்ல ஆனா ஊழல் இருக்குங்கிறது ஒண்ணு. இந்த ஊழலை வந்து எப்ப தடுத்து நிப்பாட்ட முடியும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஊழலையும் தடுத்து நிப்பாட்ட முடியும். எப்படின்னா, இப்ப முதல்ல லீக்கேஜ் இல்லாத ஒரு துறையில, பத்திரப்பதிவு துறையில நான் இன்கம் கூட்டுவேன்னு சொல்ல முடியாது. இந்த சிஸ்டத்தையே வச்சிருந்தா பத்திரப்பதிவுல இன்கம் கூடாது. அந்த ப்ரொபோர்ஷனேட்டா என்ன கூடுதோ அது மட்டும் தான் கூட்டிட்டு போகும். எங்க அங்க தவறு இருக்குன்னா, 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 20 லட்சம் ரூபாய் தான் சொல்லிட்டு கைடன்ஸ் வேல்யூ போட்டிருக்காங்கல்ல, அங்கதான் கோளாறு. அந்த கைடன்ஸ் வேல்யூ இல்லாம சரியான மதிப்பை சொல்லிட்டாங்க, 2 கோடின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த 9% பதிலா 4% நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பண்ணா போதும். ஏன்னா நீங்க 9% சொல்லிட்டு இது 20 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு 9% சொல்றீங்கல்ல, அது 18 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது கவர்மெண்ட்டுக்கு. 2 கோடி ரூபான்னு சொல்லிட்டு அதுல 4% கேட்குறீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகும். இந்த மாதிரி 2 கோடி ரூபாய் விலையை போட்டுட்டு 4% மட்டும் நீங்க சார்ஜ் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். இன்னைக்கு பல பேர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அதனால சிக்கல்கள் வருது. ரிஜிஸ்டர் பண்ணாமலே ப்ராப்பர்ட்டியை கொடுத்துறவங்க இருக்காங்க, எழுதி கொடுத்துறவங்க இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ற காசு கிராமங்களில் போய் பாருங்க எத்தனை பிரச்சனை இது மாதிரி இருக்குன்னு. இது எல்லாத்தையும் ரேஷனலைஸ் பண்ணா நமக்கு இன்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் கவர்மெண்ட்டுக்கு. இன்னொன்று முக்கியமான இது, கருப்பு பணம் புழக்கம் வந்து குறைக்கப்படும். அதனால அந்த இது வந்து ஒயிட் எக்கானமிக்குள்ள அந்த பணம் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இன்னொன்று சொல்றேன், இந்த முனிசிபல் டாக்ஸஸ் இருக்கு பாருங்க, ஹவுஸ் டாக்ஸ், இது எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கு. உண்மை இதுதான். நீங்களும் நானும் நமக்கு வந்து 28,000 ரூபாய் டாக்ஸ்ன்னு ஒன்று அப்படி மனசு ஒரு ஆட்டம் காணுது. அதே இது 12,000 ரூபாய் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பெங்காலில் எப்படி இருந்தது, டாக்ஸ் வந்து சொல்லிடுவாங்க, அரசு வந்து சொல்லிடும். அடுத்து சேர்மனுக்கு வந்து அதில் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு சேர்மனுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ மொத்தமாக கொடுக்க வேண்டிய டாக்ஸ் 3,000 ரூபாய் இருக்கும்போது டாக்ஸ் போடுறதே 1,000 ரூபான்னு போடுவாங்க. 1,000 ரூபாயில வந்து 30% காலி, 300 ரூபா காலி, 700 ரூபா மட்டும் கட்டுவார். 3,000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 700 ரூபா தான் கட்டுறாங்கன்னா, ரேஷனலைஸ் பார்த்தா 3,000 ரூபா இருக்கணும். ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் ட்ரைனேஜ் சரி பண்ணணும், ட்ரிங்கிங் வாட்டர் சரி பண்ணணும், ரோடு சரியா போடணும். சப்சிடியை தவிர இவங்களுடைய இன்டர்னல் ரிசோர்சஸ் வந்து கூட்டணும். அதை கூட்டுறது கிடையாது. எந்த அரசுக்குமே இதுல தைரியம் இல்லை. அது இன்க்ளூடிங் டிஎம்கே, ஏடிஎம்கே, எந்த அரசு வந்துச்சுனாலும் இது மிடில் கிளாஸ் உடைய ஆங்கரை சம்பாதிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது மாதிரி டிஎம்கே சம்பாதிச்சிருச்சு சார். இல்ல, டிஎம்கே சம்பாதிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஷர். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மின் இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுல மின் பகிர்மானத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றி தீர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதையும் சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், எங்களுக்கு ஒரு வழி கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவுப்படி நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதான் சிதம்பரம் அவருக்கு சொன்னாரு, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் வந்து இனிமே அரசியல்வாதி கையில இருந்து எடுத்துட வேண்டியதான். அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கமிஷன் சொல்லி ஒன்று போட்டுட்டு அந்த கமிஷனோட டைரக்டர்னு சொல்லிட்டு போறது நல்லா இருக்கும். அப்போ எல்லாருக்குமே இலவசங்கள் கொடுக்குறதுனா கூட எவ்வளவு கொடுக்க முடியும் எவ்வளவு கொடுக்க முடியாது பொறுப்போட செய்வாங்க அப்படின்னு ஒரு தான் சொன்னார். அது உண்மையிலேயே ரெலவெண்ட் தான். ஆனா ஒரு டெமோக்ரஸியில வந்து அப்படி செய்ய முடியுமாங்கிறது பெரிய கேள்வி. இப்ப பிளானிங் கமிஷனே ஒரு வழியில வந்து அபவ் டெமோக்ரஸி, அதான் பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் பாடியா இருக்கணும். ஆனா பிளானிங் கமிஷனுக்கு வந்து ஃபண்ட் அலோகேஷன்லாம் கொடுத்தாங்கல்ல, அது வந்து எதனால நேருக்கும் தெரியும் இந்த பார்லிமெண்ட்ல என்னமே பண்ண முடியாது, எல்லாமே கன்சென்சஸா வேணும். ஒரு பிளானிங் கமிஷனை போட்டு தான் விரும்புறதெல்லாம் சொன்னார், நாடு முன்னேறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அவங்க அதுக்கு தகுந்தபடி ப்ரொபோசல் கொடுத்தாங்க, ஃபண்டு வந்துச்சு, நாடு முன்னேறிச்சு. ஏன்னா லீக்கேஜஸ் வந்து அந்நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது, அதனால அது உருப்படியாக நடந்தது. இன்னைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கமிஷன் போட்டாலும் இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அன் ஆன்டி டெமோக்ராட்டிக் மூவ். அது தவிர இந்த கை அரிப்பு உள்ளவங்களுக்குலாம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கமிஷன் பிடிக்காது, வருமானம் பண்ண முடியாதுல்ல, அதனால அரசியல்வாதம் அது இருப்பாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுருவோம். இன்னைக்கு வந்து எந்தெந்த வளவுலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வருமானத்தை கூட்ட முடியுமோ அதை பத்தி யோசிக்கணும் கண்டிப்பா. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இன்னும் அதிகமாக முடியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி டெபிசிட் ஜாஸ்தியா போச்சு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். 4 லட்சமா இருந்த கடன் 10 லட்சம் கோடி ஆனதுக்கு அப்புறமும் உங்களுடைய ரேஷியோ எல்லாம் இப்ப நான் வாசிச்சேன்ல, 71ல 2.25 இருந்தது, இன்னைக்கு 2.22 தானே இருக்கு. 5.93 வந்து எஸ்ஓடிஆர் ஜிஎஸ்டிபி வந்து 5.93 இருந்தது, இன்னைக்கு 5.45 தான் இருக்கு. எதனால? ஏன்னா வருமானம் கூடியிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய வருவாயை வந்து கூட்டத்தான் செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்லலாம் இன்னும் கூட்டலாம்னு சொல்லலாம், ஐ ஆல்சோ அக்ரி. ஆனா 2 மடங்கு கடன் வந்ததுக்கு அப்புறமும் ரேஷியோ வந்து ஏறக்குறைய கான்ஸ்டன்டா இருக்குன்னா அதுக்கு காரணம் இது வந்து நிதி மேலாண்மை சிறப்பாக, மிகச் சிறப்பாக சொல்ல முடியாது, சிறப்பாகத்தான் நடந்திருக்கிறது, அதுல சந்தேகமே கிடையாது. அதுல இன்னும் மாநில ஒட்டுமொத்த உற்பத்தியும்
2023, 24, 24, 25 2 ஆண்டுகள்லயும் இரட்டை இலக்கத்துல இருந்திருக்கத்தானே சார் செய்யுது growth. ஆமா, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, குஜராத் வந்து சர்ப்ளஸோடு இருக்கு, மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் நம்மளோட கம்மியா இருக்காங்க டெபிசிட், நீங்க வந்து டெபிசிட் கூட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உண்மை. ஆனா நம்ம மாநிலம் மட்டும்தானே இரட்டை இலக்க ப்ராக்ரஸ் வந்திருக்கு, எக்கனாமிக் ப்ராக்ரஸ். அது எங்க இருந்து வந்துச்சு? அதனால அதான் சொல்றேன், அதாவது இங்கே சொல்லியவைகள் உண்மைகள், ஆனால் சொல்லாத உண்மைகள் இருக்கின்றன. ஹேர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட், பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். கண்ணதாசன் வரியிலையும் சொல்லிடுங்க சார், சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. அது எதுவும் இல்லை. சோ இப்போ இவங்க வந்து என்ன கொண்டு வர பாக்குறாங்க, இந்த வெள்ளை அறிக்கை, அவரு தென்னரசு இது வெற்றி அறிக்கைங்கிறாரு, அது ஒரு அரசியல் வெற்றி அறிக்கைன்னு சொல்றது. இவங்க வந்து இதனாலதான் நம்ம எல்லாமே நாசமா போயிருக்கு, எங்க இருந்து கொடுக்குறது, கடைசியில் அதைத்தான் சொல்ல வர போறாங்க. ஒரே வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டுவேன்னு சொன்னாங்க. நேற்று இதுல வந்து அதைத்தான் சொன்னேன், ஒரு வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டிடுவேன்னு சொல்றாங்க. அது இப்படி செய்தார்கள் என்றால் அவர்களை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். செய்யவில்லை என்றால் இதே குழு மறுபடியும் சந்திக்க வேண்டும், ஏன் செய்யவில்லை என்று கேட்பதற்கு உரிமை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இதுதான் நடைமுறை. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுங்க. நீங்க சொன்னது மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க போல இருக்கு சார். மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள ஆண்டு கடன் 1,52,000 கோடி. இது நிதி கடமைகளை பூர்த்தி செய்யறதுக்கே போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறதுனால புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எடப்பாடியார் காலத்துல கடன் கேட்ட பொழுது ஆர்பிஐ மறுத்தது ஒரு கடனை. ஏன்னா கடன் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், நான் போய் ஒரு பேங்க்ல கடன் கேட்டேன்னா என் கெப்பாசிட்டிக்கு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. சிவநாடார் போய் கடன் கேட்டாருன்னா 1000 கோடி ரூபா கொடுப்பாங்க. அதானி போய் கடன் கேட்டாருன்னா பேங்கே கொடுத்துருவாங்க. வித்தியாசம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் போய் கேட்கறதுக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி கடன் திருப்பி தருவதற்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு ஆர்பிஐ ரெஃப்யூஸ் பண்ணுச்சு. இவங்க வாங்குற கடனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரெஃப்யூஸ் பண்ணல, ஏன்னா திருப்பி தர்றதுக்கான கெப்பாசிட்டியை உருவாக்கி இருக்காங்க, அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க தொடர்ந்து பதவியில இருந்திருந்தாங்கன்னா திமுக இது மாதிரி நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. 2000 ரூபாய் இதுக்குள்ள கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ள 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கடன் வாங்கியிருப்பாங்க சார். ஆமா, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அதனால தாவேக்கா வந்து உணரணும், யூ காட் எ பீப்புள்ஸ் மேண்டேட். எதனால நீங்க வந்து மக்கள்கிட்ட 2 விஷயம் சொன்னீங்க, லஞ்ச ஊழலே இல்லாம ஆக்கிடுவோம்னு சொன்னீங்க, அடுத்து இத்தகைய வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினீர்கள். 2யுமே மக்கள் எதிர்பார்ப்பாங்க, 2யுமே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே கேள்விப்படுறேன், ஊர் பேர் சொல்ல விரும்பல, இதுல தென் மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆனவர் வந்து ஒரு நிலம் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காராம், 20 லட்சமோ 25 லட்சமோ நிலத்தை பேசிட்டு இருக்காராம். அவர் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன்னு எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. இனி 1 மாசம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நாங்க என்ன செய்ய முடியும்னு அரசு கேட்குது. 1 மாசத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னு ஒரு எம்எல்ஏ காட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கவலைக்குரிய விஷயங்கள், அவ்வளவுதான். அதனால இது எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா தான் பார்க்கணும். வெள்ளை இருக்கு 10 லட்சம் கோடி கடன்ல வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு உண்டான கடனையும் போக்குவரத்து துறையில உண்டான கடனையும் சேர்த்து 13 லட்சம்னு இப்போ புதிதாக ஒரு என்ஹான்ஸ் பண்ணி சொல்றாங்க. பிஎஸ்யூ அட்டாச்ட் ஆபீஸ் இந்த கடனை வழக்கமா அரசு கடன் கூட சேர்க்க மாட்டாங்க, மரபுப்படி இதை அவங்க சேர்த்து காமிக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து வரிய கூட்டிலன்னு சொல்றதெல்லாம் நடக்காத. உலகத்துல கவர்மெண்ட் ஓண்டு எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே லாபத்துல நடக்கிறது கிடையாது. ஏன்னா ஆங்கிலத்துல சொல்றதுன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் அரசு நடத்துறது வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ். அதாவது மார்க்கெட் கையிலேயே இந்த டிரான்ஸ்போர்ட்டை விட்டா எக்கச்சக்கமா போயிடும் இது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜனங்களுக்கு. அதனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடத்துறாங்க. அது இதா இருக்கட்டும், உங்க மெட்ரோவா இருக்கட்டும், பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கட்டும், ரெயிலா இருக்கட்டும். ரெயில்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசஞ்சர் டிராபிக்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து லாபம் பார்த்ததே கிடையாது. அவங்க பாக்குற லாபம் எல்லாம் இது குட்ஸ் இதுல தான், பேசஞ்சர்ல தான். இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. அதனால அதுல விலையை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து இமோஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்ன் அவுட் ஆஃப் அ பிளாங்க் மைண்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா காட்ட இதுல வந்து இதுல எலக்ட்ரிசிட்டி போர்டுல வந்து நிஜமாவே பல குழப்பங்கள் இருக்கு. அது சொல்லுவாங்களே, நாங்க வாங்கி வந்த வரம்பாங்கள், அது மாதிரி ஒரு 50-60 வருஷமா அங்க வந்து பல தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு, அது சந்தேகமே கிடையாது. இந்த டெண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்பாட் டெண்டர்ல வாங்குறதுல இருந்து இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணுங்க.
அது மூலம் செலவினங்களை குறைங்க. ஆனா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, அல்லது நாங்க செய்ய போறோம், நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பக்கம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து இது வந்து லிமிட்ல வந்து நம்ம வந்து வட்டி கட்டுறது தான் சரியா இருக்கு, புதுசா எந்த ஸ்கீமே போட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இவர் என்ன சொன்னாரு, இவருக்கு வந்து அது வந்து ஒரு இதா போயிருச்சு. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ரொம்ப பேசிட்டாரு, ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. அதனால அங்க பண்ண மாட்டோம். எதனால? இது முக்கியம் என்ன பார்க்கணும்? விவசாயிகளை பாதிக்கும், இதுதானே அடிப்படையா. அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களை வந்து லேண்ட் வந்து தூக்கி விட்டுருவீங்க. இதெல்லாம் சொன்ன நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அங்க சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வைப்போங்கிறீங்க. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னாலும் சரி, விமான நிலையம் சரி, லேண்ட் அக்விசிஷன் தானே பண்ண போறீங்க. உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து லேண்ட் அக்விசிஷனுக்கு தானே, விமான நிலையத்துக்கு இல்லையில. அப்ப எதுக்கு சிப்காட் வைக்கணும்? எங்க வந்து உங்ககிட்ட வந்து கன்சிஸ்டன்சி இருக்கு? ரொம்ப தப்பு இதெல்லாம். இல்ல, நீங்க இப்போ அந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எக்கானமில ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அது தெரிந்து கொள்வதற்கே வந்து எக்கானமி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஒண்ணு, எக்கானமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு. பட் அதுல பிளாங்க் மைண்ட்னு சொன்னீங்கல்ல, அதுலதான் எனக்கு டவுட் இருந்தது. பிளாங்க் மைண்ட் இல்ல, ஜெனரல் பப்ளிக்கு ஃபேவரபிளான இன்டர்வென்ஷன் கூடாது, பெரிய நிறுவனங்களுக்கான இன்டர்வென்ஷன் வந்து அவங்களுக்கு சாதகமான இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இயல்பானதாக கருதப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா டாஸ்மாக பத்தி குறை சொல்லும் போது, அல்லது நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு குறை சொல்லும் போது, நேற்று பேசும்போது திமுக உறுப்பினர் வந்திருந்தவர் சொன்னாரு, இதெல்லாம் என்ன மறைமுகமா பிரைவேடைஸ் பண்றதுக்கு வந்து ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாரு. சார், பர்சனலா டாஸ்மாக் இல்ல, டாஸ்மாக் பிரைவேட் ஹேண்ட்ஸுக்கு போச்சுன்னா நான் பர்சனலா ஐ ஹேவ் நோ கிரீவ், போய் தொலையிட்டு தான் இருக்கேன். ஏன்னா டாஸ்மாக் ஒரு பெரிய இன்கமா வந்து ஒரு அரசு வச்சிருக்க கூடாது. அது வந்து பிரைவேட்டுக்கு போட்டும், பிரைவேட் நீங்க டாக்ஸ் போட்டுங்க. ஆனா டிரான்ஸ்போர்ட் எப்படி பிரைவேட் கொடுக்க முடியும்? எலக்ட்ரிசிட்டி எப்படி பிரைவேட்டுக்கு கொடுக்க முடியும்? கொடுக்கிறது தப்பு சார். டாஸ்மாக் வந்து அரசு வச்சிருக்க கூடாதுங்கிறது நீங்க அரசு மேனுஃபேக்சர் பண்ணல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அது வந்து கூடாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அதுக்கு வரி போட்டு பணம் வாங்கினாலும் அது அறமற்ற பணம் தானே சார்? அட்லீஸ்ட் நான் அந்த ஐயக்கத்தனத்தை பண்ணல, இன்னொருத்தம் பண்றேன். அவ்வளவுதான். அதாவதுங்க, நான் சொல்றேன், ஒரு அரசுடைய கடமை ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறது, ஹெல்த் செக்டர் வச்சுக்கிறது. ஒரு அரசுடைய கடமை கல்விக்கு வழிவகுக்கிறது. இன்னைக்கு ஸ்கூலையும் ஹாஸ்பிட்டலையும் பிரைவேடைஸ் பண்ணிட்டு டாஸ்மாக் கையில் வச்சுக்கிறது. ஐ எம் நாட் இன் அக்ரிமெண்ட் வித் தட். சரி, நீங்க வந்து டோட்டல் ப்ரோஹிபிஷன் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அதுல இருந்து நீங்க சார், டோட்டல் ப்ரோஹிபிஷன் உலகத்துல எங்கேயுமே ஜெயிச்சது இல்லை சார், எங்கேயுமே ஜெயிச்சது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க அது அறம் சம்பந்தப்பட்ட விஷயமாக பேசவே முடியாதுன்றேன். அதுல வரி போட்டு இல்ல சார், எதனால அறம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறேன்னா, டாஸ்மாக்ல உள்ள வருமானம் எவ்வளவு கூடுதுன்னு பெருமையா பட்ஜெட்ல சொல்றீங்கல்ல, அங்கதான் தப்பு நடக்குது. நீங்க சைமல்டேனியஸ்லி அரசே தான் சொல்லுது இதை பத்தி, தீமைகளை பத்தி நாங்க பேசுறோம். அத அவங்க பெருமையாக சொல்றாங்கன்னு அட்ஜெக்டிவ் சேர்க்கிறது நாம தான் சார். அரசு ஒரு காலத்திலயும் அதை பெருமையாக சொன்னது இல்ல, தகவலாக சொல்லுது. சரி, பரவாயில்ல. அதுல இருங்க சார், ஒரு ஸ்டேட்டுடைய ரிசோர்ஸை கூட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணும்போது, டாக்ஸ் இதுல கலெக்ஷன்ல இது மாதிரிலாம் பிளான் பண்ணும்போது டாஸ்மாக் இன்கம் தான் கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வருவாயை கூட்டுது. இத்தனை கடையை நாங்க திறந்திருக்கோம், அதெல்லாம் அப்பெல்லாம் பெருமையா வந்து பெருமையா பேசுனாங்க. நான் சொன்னது வந்து பெருமைங்கிற உடனே கட் பண்ணிருங்க, பேசுறாங்க சார். அதனால நான் சொல்றேன், இன்னொன்னு நான் கேட்கிறேன், இந்த பிரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல, அது மேல ஏன் டாக்ஸ் வந்து கூட்டாம இருக்கீங்க? அவங்க அவ்வளவு தூரத்துக்கு கலெக்ஷன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து, ஏன் டாக்ஸ் கூட்டாம இருக்கீங்க? இப்ப இதுல எல்லாம் வருமானத்தை பெருக்க முடியும். தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. சார், அது எப்படி இப்ப பிரைவேட் ஸ்கூல் ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து தங்களுடைய வசதிகளை அப்படியே வச்சிருக்காங்களா, இல்ல மேம்படுத்தி இருக்கிறாங்களா இல்லையான்னு லைசன்ஸ் வாங்கிக்கிறதுக்கு வர்றத அரசு எடுத்துருது. அது லஞ்சத்தை தவிர்ப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்யூஷன் சொல்றாங்க. அதை எல்லாரும் வரவேற்கிறாங்க. கம்மியா இருக்குன்னு சொல்றேன், அவங்க வசூலிக்கிறது கம்மியா இருக்குன்னு சொல்றேன். பிரைவேட் ஸ்கூல் அவங்க டிசைட் பண்ற ரேட் வந்து கம்மியா இருக்கு. இப்போ அது வந்து அதை நில்லாக்கிட்டாங்க. அது வந்து வருமானத்தை அரசு, அதாவது பார்ட்டி ஃபண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு, அதுக்கு ஒரு லஞ்சத்துக்கு புது பெயர் சொல்றாங்கல்ல, பார்ட்டி ஃபண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால அதை வந்து அந்த வருஷம் அப்படிலாம் வந்து வாங்க வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல வாங்கிட்டா போதும், யாரும் நேர்ல வந்து பார்க்க வேண்டியது இல்லை, பணம் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு இப்ப சொல்றாங்க.
என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகுது, யார் யாரு நிலம் வாங்குறாங்கங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்ல, என்ன சொன்னாலும் சார் இவங்க இது கேபிடேஷன் ஃபீ வாங்குறது வந்து என்ன ரசீது கொடுத்துட்டா வாங்குறாங்க? அப்ப அவங்க இன்கம்னு காமிக்கிறது வந்து உண்மையான இன்கம்ல 1/10 தானே காமிக்கிறாங்க. ஆமா. அது எல்லாத்தையும் வாங்குறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில உண்டான ஒரு வாழ்வியல் தொடர்பான ஒரு டாக் ஷோல அவரு கேட்கும்போது, மே மாசத்துக்குமே எப்படி டியூஷன் ஃபீஸ் அது இது எல்லாம் வாங்குறீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் வாங்கல, மீதி எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அதையும் சேர்த்தே நாங்க வந்து டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கு மே மாசத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத எஜுகேஷனை வியாபாரமாக்கிட்டாங்க எப்பயோ. வியாபாரமாகத்தான் பேசுறாங்க. வியாபாரமா தான் பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப சுருக்கமா ஒன்று சொல்றேன். ஏப்ரல் அண்ட் மே வந்து சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா? ஆமா. இவங்க ஏப்ரல் 3ஆம் தேதி சம்மர் ஹாலிடேஸ் துவங்கும். இவங்க பண்றது ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்காது. அப்போ ஏப்ரலுக்கு முழுசா பஸ் காஸ்ட் வாங்குவாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். அதே மாதிரி மே 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி திறப்பாங்க. மே மாசத்துக்கு ஃபுல்லா வாங்குவாங்க. அயோக்கியத்தனம். தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங். விபி சிங் ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணாரு? ஒரு பில்டிங் அசஸ்மெண்ட்டை பார்த்தாரு. பில்டிங் வந்து எத்தனை ரூபாய் விலைக்கு போகுதுன்னு. அவங்க நிறைய பிளாக் மணி போகுது இல்லையா? இப்போ 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்டிங்கை வந்து இவங்க வந்து 2 கோடி ரூபான்னு சொல்லி வச்சிருப்பாங்க. விபி சிங் சொன்னாரு, சார் நானே வாங்கிக்கிறேன், அவங்க வாங்க வேணான்ட்டு. அப்படி வாங்கினாரு. நிறைய பில்டிங் கவர்மெண்ட்டுக்கு அப்படி வாங்கினாங்க. அது மாதிரி இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சொல்லிடலாம், வேணாங்க நாங்களே நடத்திக்கிறோம், நீங்க கொடுக்குற சம்பளத்தை நாங்களே கொடுத்துக்கிறோம் சொல்லிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டா அட்லீஸ்ட் என்னுடைய நீண்ட நெடுந்தூர ஆசை தமிழ் அங்கே கட்டாயமாவது வச்சிருவாங்க. பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் எடுத்துட்டா அந்த ஒரு ஆசையும் நடந்துடும். அவ்வளவுதான். இதுல இந்த லீக்கேஜை நிறுத்திடுவோம், லஞ்சம் ஊழலை குறைச்சிருவோம், குறைச்சிட்டு நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் செயல்படுத்துவோம், அதானே சார் அவங்க சொல்றது? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேறு வார்த்தைகள்ல அதை சொன்னா, நாங்க வாக்குறுதிகளை உடனடியாக எவ்வளவு தூரம் தாமதமாக நிறைவேற்றுகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்களும் லீக்கேஜ் ஆஃப் இன்கமுக்கு அனுமதிக்கிறோம், நாங்களும் லஞ்சம் ஊழல் செய்கிறோம் அப்படின்னு பொருள் தானே சார்? நான் அப்படியெல்லாம் அக்யூஸ் பண்ண விரும்பல. ஒரு வருஷத்துல வந்து லீக்கேஜ் நின்று வரும், 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வேற எதுவும் மாத்தி கேட்கலையே சார். லீக்கேஜ் நின்னுடுச்சு, நீங்க இப்படித்தான் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்றேன். இல்ல அவங்க சொல்றதுக்கான பொருள் அதுதானே. அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்களான்னு கேக்குறேன். இல்ல அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றாத வரைக்கும் லீக்கேஜ நாங்களும் அனுமதிக்கிறோங்கிறது தானே அர்த்தம். லீக்கேஜ் இல்ல அவங்க வாக்குறுதி அவங்க என்ன சொல்றாங்க? அட்லீஸ்ட் நேத்து வந்து இதுல ஃபெலிக்ஸ் வந்து என்ன பேசினார்னா, எங்களுடைய அமைச்சர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. இந்த வெள்ளை அறிக்கை நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்னு சொல்றதுக்கான எக்ஸ்கியூஸ் கிடையாது. நாங்க உள்ள லீக்கேஜ் அத்தனை நாங்க சரி பண்ணிடுவோம், லஞ்ச ஊழல் வந்து கட்டுப்படுத்திடுவோம், அதனால 1 லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரும், அதனால நாங்க எல்லாத்தையுமே செய்வோம் அப்படின்னு சொன்னாரே ஒழிய எங்களுக்கு அதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றதை அவர் சொல்லல. சோ லெட் அஸ் கோ பை வாட் இஸ். அப்ப என்ன சார் அர்த்தம்? அவங்க வாக்குறுதிகளை லீக்கேஜ் நிறுத்துவோம், வாக்குறுதியை செயல்படுத்துவோம். வாக்குறுதியை செயல்படுத்தலைன்னா லீக்கேஜை நீங்க நிறுத்தலைன்னு அர்த்தம். அவங்க இல்ல சார், அவங்க 2 சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து லீக்கேஜ் இருக்குன்னு காரணம் காட்டிக்கிட்டே எங்க வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்க மாட்டோம், நாங்க லீக்கேஜை நிப்பாட்டிடுவோம் உறுதியா சொல்றாங்க, எங்களுடைய வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு see it எப்படி பண்றாங்கன்னு சொல்லி. அதாவதுங்க ஒரு சோசியாலஜி ஸ்டூடெண்டா, இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா, நிர்வாகத்துல இருந்தவனா நம்ம பார்த்தோம்னா லஞ்சம் வந்து எந்த அளவுக்கு ஊடுருவி போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு நாளாகும், அதுக்கு என்ன மெத்தடெல்லாம் எடுக்கணுங்கிறதும் நமக்கு தெரியும். அதெல்லாமே வந்து 5 மாசத்துல 3 மாசத்துல 1 வருஷத்துல சரி பண்ணிட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பார்ப்போம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். ஆமா ஆமா. மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள ஆண்டு கடன் வரம்பு 1.52 லட்சம் கோடி. இது நிதி கடமைகளை பூர்த்தி செய்யவே போதுமானதாக இருக்காது என்பதால் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அமைச்சர் சொல்றாரு 1 லட்சம் கோடி நாங்க ஏர்ன் பண்ணிடுவோங்கிறாரு. அப்ப புதிய திட்டம் செயல்படுத்த போறாங்க, 1 லட்சம் கோடி இருந்து பண்ணட்டும், அதையும் சொல்லியிருக்காருல்ல. சரி பண்ணட்டும் சார். யாரு சார் அவங்க புதிய திட்டங்களை, அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா தமிழ்நாடு மகிழ்ச்சியில திளைக்காதா? கண்டிப்பாக
திரும்பவும் நல்லதே நடக்கும், கான்பிடென்டா இருங்க அப்படி நாளைக்கு பேசலாம்னு தான் சொல்லணும். தினந்தோறும் அதை நம்ம சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்த பாருங்க அச்சாதீன் ஆரேஹேன்னு சொன்னதுக்கும் 2047 நம்ம வல்லரசாக போறோம்னு சொன்னதுக்கும் இதுக்கும் அதிகமான வித்தியாசம் கிடையாதுங்கிறது என்னுடைய உள்ளுணர்வு. ஆனா உடனடியா ஒருத்தங்களை நீ வழங்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல விரும்பல நானு. ட்ரை பண்ணட்டும். யாரும் சொல்லல சார், அப்படி யாருமே சொல்லல. அவங்க முயற்சி பண்ணட்டும். இன்னொன்னு சொல்றேன் சார், அவங்க பண்ற முயற்சியில 30% சக்சீட் ஆச்சுன்னா கூட நம்முடைய ரெக்கவரி ரொம்ப முன்னேறும். 30% சக்சீட் ஆச்சுன்னா கூட அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய மென்டல் டிட்டர்மினேஷன் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் பொலிட்டிக்கல் ஃபாலோவர்ஸ்க்கும் இருக்கா? அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இருக்கா? நீங்க பிரான்ச் ஆபீஸுக்கு நீங்க அந்த 30% பாசிபிலிட்டிஸ்ங்கிற நம்பிக்கையை நீங்க வைக்கிறீங்க. பேரண்ட் பாடிக்கு அந்த 30% நம்பிக்கையை நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. நான் நம்பிக்கை டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத். நான் அந்த பேரண்ட் பாடிக்கு அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. நல்லது அவ்வளவுதான். ஏன்னா இதே சமயம் இன்னொரு டைரக்டிவும் கொடுத்திருக்காங்க மாவட்ட செயலாளர்களுக்கு. அதை பத்தி ஒரு மாவட்ட செயலாளர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதா இதெல்லாம் ஹியர்சேனா இது என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. யாரும் கட்டிங்க அது இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா உருப்படியா இருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவ்வளவு செலவழிச்சு நான் எங்கிருந்தியா போவேன்? ஏதோ ஒரு வாரிய தலைவர் பதவி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைத்தானே மாவட்ட செயலாளரானே. இப்படி எல்லாத்தையும் தொடச்சி போட்டு உட்கார்ந்து சொன்னா என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. வர்றவங்கலாம் ஒரு பலன் இருக்குங்கிற நம்பிக்கையில வர்றாங்க. அவங்களை எப்படி இவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்க போறாங்கன்னு பார்க்கணும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை வெரிஃபை பண்ணணும். இப்பதான் எம்எல்ஏவா இருக்காராம். 53 நாள் 35 நாள் ஆயிருக்கு. 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, இதுல வெஸ்ட் பெங்கால்ல இவரு ரொம்ப நேர்மையான இவர் சிபிஎம் சீனியர் மெம்பர். அவர் ஒரு கேட்ட சொன்ன, இந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கானே, இவன் ப்ரௌன் கலர்ல வேஷ்டி ஓட்டி தான் இத்தனை வருஷமா பார்த்துருக்கோம். இவனுக்கு வெள்ளையர்னு வேஷ்டி எங்க இருந்து வந்துச்சே அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், என்கிட்ட எது கேட்குறீங்க? அடுத்த தடவை ஓட்டு போடும்போது மக்கள்கிட்ட சொல்லுங்க, எங்க இருந்து இவனுக்கு வந்துச்சுன்னு கேட்க சொல்லுங்க அப்படின்னு. அது மாதிரி மக்கள் இப்ப கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. அது மாதிரி ஏதாவது தவறு நடந்ததுன்னா நல்லதே நடக்கும் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வணக்கம்.